வெஜைனல் ஹைஜீனை பொறுத்தவரை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். ஜெனிட்டலை இப்படி வாஷ் பண்ணுங்க, இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு நிறைய சொல்லி கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவையா இல்லையான்னு இந்த வீடியோ பார்த்த அப்புறம் புரியும். ஃபீமேல் ஜெனிட்டல்ல வெளிப்புற பகுதி, அதாவது துணியோட உரசக்கூடிய பகுதியை தான் வல்வான்னு சொல்லுவோம். இந்த வல்வாக்கு மேல இருக்கக்கூடிய சின்ன கேனல் தான் வெஜைனா. இந்த வெஜைனா தன்னைத்தானே சுத்தம் செஞ்சுக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியை தண்ணியை வச்சு கூட கழுவணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்க இதை எதுவும் செய்யாம இருந்தாலே போதும். துணியோட உரசக்கூடிய இந்த வல்வான்ற பகுதியை மட்டும் தண்ணியை வச்சு கழுவுனா போதும். வெஜினால டவுச்சிங், சென்டட் ப்ராடக்ட்ஸ் இல்லைனா சோப்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. வெஜினல் pH 3.8 இருந்து 7 வரை அசிடிக் நேச்சரா இருக்கும். அசிடிக் நேச்சரா இருந்தாதான் அங்க இன்ஃபெக்ஷன்ஸ் வராம பாத்துக்க முடியும். வெஜினால தேவையில்லாத ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா pH இம்பேலன்ஸ் ஆகி இன்ஃபெக்ஷன் தான் வரும். pH பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாத மைல்ட் சோப் ஆர் வாஷஸை யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய வல்வாவை மட்டும் வாஷ் பண்றது நல்லது. இதுதான் ஜெனிட்டலை வாஷ் பண்ணக்கூடிய ஹெல்தியான முறை.